சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நாம யாருக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம்? குடும்பம், கணவர், குழந்தைகள், வேலை, இப்படி மத்தவங்களுக்காகவே வாழ்றதுல ஒரு சந்தோஷம் இருக்குதான், இல்லன்னு சொல்லல. ஆனா அதே மத்தவங்க உனக்கு என்ன தெரியும், நீ ரொம்ப பாவோன்னு சொல்லும்போது மனசு எவ்ளோ வலிக்கும். நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள நல்ல பொண்ணுன்னு சொல்றத விட புத்திசாலி பெண்ணுன்னு என்ன மதிக்கணும். ஏன்னா நல்லவங்கள இந்த உலகம் சில சமயம் பயன்படுத்திட்டு தூக்கி போட்டுடும். ஆனா புத்திசாலிகளை பார்த்து இந்த உலகம் கொஞ்சம் தள்ளி நின்னு மரியாதையோடு பார்க்கும். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் டிப்ஸ் கிடையாது, உங்களோட பர்சனாலிட்டியையே மாத்த போற 6 ரகசியங்கள். வீடியோ கொஞ்சம் நீளமா இருந்தாலும் கடைசி வரை பாருங்க. ஏன்னா உங்களுக்காக நீங்க செலவு செய்ய போற இந்த 10 நிமிஷம் உங்க வாழ்க்கையையே மாத்தலாம். முதல் ரகசியம், ரியாக்ட் பண்ணாம அப்சர்வ் பண்ண கத்துக்கோங்க. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க. யாராவது உங்களை ஒரு வார்த்தை திட்டிட்டா உடனே பதிலுக்கு கத்துறது அல்லது அழுதுட்டு ரூமுக்குள்ள போறதெல்லாம் பழைய ஸ்டைல். அப்படி செஞ்சா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இனிமே யாராவது உங்களை கோவப்படுத்தினா அமைதியா அவங்க கண்ணை பாருங்க. அவங்க ஏன் இப்படி பேசுறாங்க, அவங்க மனநிலை என்ன அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்க அமைதியா இருக்கும்போது எதிரில் இருக்கிறவங்க பதட்டம் அடைவாங்க. அமைதிங்கிறது பலவீனம் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய பவர். யார்கிட்டையும் உங்க கோவத்தை காட்டி உங்க எனர்ஜிய வேஸ்ட் பண்ணாதீங்க. 2வது ரகசியம், இல்லை என்று சொல்லும் தைரியத்தை வளர்த்துக்கோங்க. நாம ஏன் பல நேரங்கள்ல சோர்வா இருக்கோம் தெரியுமா? நமக்கு பிடிக்காத விஷயங்களுக்கு சரி சொல்றதுனால தான். பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு உதவி கேட்பாங்க, உடம்பு முடியலனாலும் சரின்னு செய்வோம். சொந்தக்காரங்க ஏதாவது விசேஷத்துக்கு கூப்பிடுவாங்க, விருப்பம் இல்லைனாலும் போவோம். புத்திசாலி பெண் தன் நேரத்தை மதிப்பாள். உங்களுக்கு ஒரு விஷயம் செய்ய முடியலன்னா தயவு செஞ்சு இப்போ என்னால முடியாதுன்னு சொல்லுங்க. மத்தவங்க வருத்தப்படுவாங்களேன்னு நினைச்சு உங்களுக்கு நீங்களே துரோகம் பண்ணிக்காதீங்க. நீங்க நோ சொல்ல ஆரம்பிச்சாதான் உங்களோட எஸ்ஸுக்கு மதிப்பு கிடைக்கும். 3வது ரகசியம், பிரைவசி மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை. ரகசியங்களை ரகசியமாகவே வைத்திருங்க. பெண்கள் நாம பண்ற ஒரு சின்ன தப்பு, மனசு விட்டு பேசுறேன்னு சொல்லி வீட்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் தோழிகள் கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ கொட்டிடுவோம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஆறுதல் சொல்றவங்க நாளைக்கு அத உங்களுக்கே எதிரா பயன்படுத்தலாம். உங்க கனவுகள், உங்க வீட்டு கஷ்டங்கள், உங்க அடுத்த பிளான், இதை எதையுமே தேவையில்லாதவங்க கிட்ட சொல்லாதீங்க. புத்திசாலி பெண் ஒரு மூடிய புத்தகம் மாதிரி, எல்லாரும் உங்களை படிக்க விடாதீங்க. முக்கியமான விஷயங்களை ரகசியமா வச்சுக்கிறது தான் உங்க பாதுகாப்புக்கு நல்லது. 4வது ரகசியம், பணமும் அறிவும். இந்த 4வது விஷயம் ரொம்ப முக்கியம். பொருளாதார மற்றும் அறிவுசார் சுதந்திரம். பணம், நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு சொல்லல. ஆனா உங்க கையில ஒரு சின்ன அமௌண்ட் சேமிப்பா இருக்கணும். அது தையல் மூலமா வந்ததா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன பார்ட் டைம் வேலை மூலமா வந்ததா இருக்கலாம். யாரையும் 100% பணத்துக்காக சார்ந்திருக்காதீங்க. அதே போல தினமும் ஒரு 15 நிமிஷம் ஏதாவது ஒரு புது விஷயத்த கத்துக்கோங்க. உலகம் எங்க போயிட்டு இருக்கு, புது டெக்னாலஜி என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அறிவு இருக்கிற பொண்ணுகிட்ட யாரும் ஈஸியா வாதம் பண்ண முடியாது. 5வது ரகசியம், தியாகி என்ற பட்டத்தை தூக்கி எறிங்க. சுய பராமரிப்பு முக்கியம்.
குடும்பத்துக்காக நான் எல்லாவற்றையும் தியாகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுல ஒரு பெருமையும் இல்ல. ஏன்னா நீங்க சந்தோஷமா இருந்தாதான் உங்க குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுங்க, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை சமைச்சு சாப்பிடுங்க. மத்தவங்களுக்காக மட்டும் வாழாம உங்களுக்காகவும் வாழுங்க. நீங்க உங்கள ஒரு ராணி மாதிரி நடத்தினாதான் மத்தவங்களும் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களையே நீங்க கவனிச்சுக்கலனா மத்தவங்க எப்படி கவனிப்பாங்க? நீங்க இன்னும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க உண்மையிலேயே உங்களை மாத்திக்க தயாரா இருக்கீங்கன்னு அர்த்தம். 6வது ரகசியம், குற்ற உணர்ச்சியை தவிர்த்து கொள்ளுங்க. கில்ட் ஃபீலிங் இல்லாத வாழ்க்கை வாழுங்க. ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா உடனே எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு நினைச்சு வருத்தப்படுறத முதல்ல நிறுத்துங்க. நாம மனுஷங்க தான், தப்பு நடக்கிறது சகஜம். புத்திசாலி பெண் ஒரு தப்பு நடந்தா அதுல இருந்து பாடம் கத்துக்குவாளே தவிர அதையே நினைச்சு அழுதுட்டு இருக்க மாட்டா. உங்களை நீங்களே குறை சொல்றத முதல்ல நிறுத்துங்க. உங்க மேல உங்களுக்கு அன்பு இருக்கணும். மத்தவங்க உங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க உங்க மேல நம்பிக்கையா இருக்கணும். சகோதரிகளே, இந்த உலகத்துல நாம ஒரு முறைதான் வாழ போறோம். அந்த வாழ்க்கைய பயந்துகிட்டும் மத்தவங்களுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டும் கழிக்க வேண்டாம். புத்திசாலியா இருங்க, ஆனா அதே சமயம் அன்பானவங்களாவும் இருங்க. ஆனா அந்த அன்பு உங்களை பலவீனப்படுத்த கூடாது. இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல எந்த விஷயம் உங்க மனசை தொட்டுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஒரு வலிமையான பெண்ணா மாற போறீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம என் மனதின் ஓசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.